பிடித்திடு வெளிச்சமாய் புறப்படு விரட்டிடு விரட்டிடு இருட்டினை விரட்டிடு நண்பா எழுந்திடு நிமிர்ந்திடு பொறுப்பினை உணர்ந்திடு சிறந்திடு உயர்ந்திடு சீருடையில் சீறி வரும் காவலர் நாம் செல்வோம் படை செல்வோம் இனி அச்சம் எல்லாம் துச்சமாக்கி செல்வோம் தடை வெல்வோம் நாம் இரவும் பகலும் கடமை செய்வோம் எடுப்போம் களை எடுப்போம் நம் தேசம் காக்க சபதம் செய்து முடிப்போம் பகை முடிப்போம் இது காவல் தர்மம் தான் செல்வோமா குறைகளை போக்க செல்வோமா உடைமைகள் மீட்க செல்வோம் வா. நவம்பர் 30 இன்டர்நேஷனல் சைபர் கிரைம் அவேர்னஸ் டே 30 நவம்பர் 30. இப்போது நம்ம அந்த வீக்கில் தான் இருக்கோம். ஸோ அந்த வீக் பொதுவாக வந்து டேன்னு சொன்னால் செலிப்ரேட் பண்ணுறது, இது டெலிப்ரேட் பண்ணுற டே இல்லை, இதை வந்து அப்சர்வ் பண்ணுறது. நம்ம இதை அப்சர்வ் பண்ணுறோம். இப்போது இவர் சொல்கிறத அப்சர்வ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஐ நவ் ரிசீவ் ஹிம் ஃபார் பிளாட்ஃபார்ம் ஸ்பீச். Point program gradanaala stage is now changed to that side. First of all, I would like to thank you and thanks for giving this opportunity to the President and other people who are behind this program. Society அப்படின்னா சமுதாயம், அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு யூனிட்டி இருந்தால் தான், அந்த சமுதாயத்துக்குள்ளேயே முதல்ல யூனிட்டி இருந்தால் தான் அந்த ஊர் அமைதியாக இருக்கும், அந்த ஊரில் ஒரு தெளிவு இருக்கும். ஸோ அந்த சொசைட்டி இஸ் கம்பல்சரி. இது வந்து ஜாதியோ அந்த மாதிரிலாம் நான் பேசலை. சொசைட்டின்றது எல்லாருமே இருக்கலாம், அந்த யூனிட்டி தான் மஸ்ட். செகண்ட், இப்போ நம்ம இங்கே எதுக்காக கூடியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்மளுடைய பிரசிடெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருமே ஆல்ரெடி எல்லாருமே அவங்களுடைய ப்ராக்டிக்கல் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காங்க. நாம் ஏன் இங்கே இந்த டிஜிட்டல் க்ரைம் அப்படிங்கிற ஹெட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இதை எப்படி கூப்பிடுவோம்னா சைபர் க்ரைம் அப்படின்னு கூப்பிடுவோம். டிஜிட்டல் அப்படிங்கிறது எந்த டிரான்சாக்ஷனையுமே எலக்ட்ரானிக் டிவைஸில் பண்ணுறக்கூடியது தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அதை நாங்கள் சைபர் க்ரைம் அப்படிங்கிறது எதுக்காக அப்புறம் அப்படின்னு கூப்பிட்றோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். நாம் ஏற்கனவே அவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே வி ஷால் கோ டு த டாபிக். ஸ்லைடு. நார்மலாக இந்த மொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எது டிஜிட்டல் டிவைசஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெறும் லேண்ட்லைன் ஃபோன், அதுக்கு முன்னாடி டெலிகிராம் டிவைஸு, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து நம்ம 5G வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் சைபர் கிரைமுக்கும் ரெகுலர் கிரைமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு அதிலே நான் ஹைலைட் பண்ணியிருப்போம். ரெகுலர் கிரைம் ஒன்றும் கிடையாது. எந்த நபர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதில் எதிர்த்தரப்பினர், பாதிக்கப்பட்டவருக்கு உண்டான எதிர்த்தரப்பினரும் 2 பேருக்கும் இடைப்பட்ட ஃபிசிக்கல் கான்டாக்ட் கண்டிப்பாக இருந்திருக்கணும். தட் இஸ் அ ரெகுலர் கிரைம். அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், ஹர்ட் கேஸ் அதாவது அடிதடி கேஸாக இருக்கும், திருட்டு கேஸுகளாக இருக்கும், கொலை, இந்த மாதிரி மேக்ஸிமம் போட கொலை, அந்த மாதிரி இருக்கக்கூடியது ரெகுலர் கிரைம். சைபர் கிரைமில் அப்படி இருக்கவே இருக்காது. விக்டிம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தன் உங்களை ஏமாற்றிருப்பான், இல்லை தெரிஞ்சவனாகவும் இருக்கும், மறைமுகமாக வந்து ஏமாற்றிருக்கலாம், நேரடியான கான்டாக்ட்லேயும் டிஜிட்டல் டிவைஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணி உங்களை ஏமாற்றிருக்கணும், பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தை தான் நாங்கள் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம்.
சைபர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் உங்களுக்கு லிட்ரரியாக என்ன தெரியும், மேத்ஸில் 0. ஸோ அந்த 0ன்ற ஷேப்பை வந்து நாங்கள் எல்லாரையுமே, அதாவது வேர்ல்டுக்குள்ளே அமெரிக்காவில் இருந்து அம்ஜிகரை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட், தமிழ்நாட்டில் இருந்து இந்த மூளைக்கும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த மூளைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சைபருக்குள்ளேயே எல்லாமே வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ இட் இஸ் டெக்னிக்கலி வி கால் அஸ் சைபர். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் நம்ம இந்த இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைபர் கிரைம் எதுக்காக அப்படிங்கிறத ஒரு ஸ்லைடு காமிச்சிருக்கேன். முக்கியமாக ஆஸ் எ சிட்டிசன் நீங்களாம் வந்து இப்போ ஆஸ் எ சிட்டிசனாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்டில் இருக்கீங்க. அது கீழே இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டூடெண்ட்டு, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்னா நாங்கள் போலீஸ் சைடு, லாஸ்ட்டில் வந்து ஜுடிஷியரி பாடினா கோர்ட்டில். டெக்னாலஜி டெவலப் ஆக இது எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக பப்ளிக்கை வந்து இப்படி பிரிச்சுருக்கோம். ஸோ வெரி ஃபஸ்ட்லேயே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல், எந்த டிஜிட்டல் டிவைஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னாலஜியை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் எந்த டிவைஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த அவேர்னஸ் வந்து கம்பல்சரியாக சிட்டிசனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க படிக்கிறது ஸ்கூல் லெவலில் இருந்து சைபர் கிரைமை பற்றின டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய பாயிண்ட். இதெல்லாமே என்னுடைய பாயிண்ட் தான். தேர்ட் வந்து எங்களுக்கு ஏன் வந்து இந்த சைபர் கிரைமுடைய நாலேஜ் வந்து அதிகமாக தேவை அப்படின்னா, எப்போவுமே எதிராளி எங்களை காட்டிலும் பயங்கரமாக யோசிப்பான். எந்த குற்றம் செய்கிறவனும் பிளான் பண்ணாமல் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஸோ அந்த பிளானை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு இன்புட் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த தேர்ட் பாயிண்ட் சேர்த்துருக்கேன். லாஸ்ட் ஒன், கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மறைமுகமான ஒரு நபர் ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கான் அப்படின்னா அவனை நாங்கள் கொண்டு போய் நிறுத்தி ப்ரூவ் பண்ணணும். இவன் இதில் தொடர்பு படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ஆர்ஓ எங்கேயோ இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் தவறு பண்ணியிருக்கான், இவன் தான் குற்றம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவங்கள நாம் டீட்டெயிலாக நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் கோர்ட். அதுக்குண்டான ஜுடிஷியரி டெக்னிக்கல் டேட்டா ஃபுல்லாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க 80s வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அனலாகா ஒன்லி லேண்ட்லைன் ஃபோன். லேண்ட்லைன் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். திடீர்னு லைன் கட் ஆகிருக்கும். ஒரு கால் போகணும் அப்படின்னா எவ்வளோ நிமிஷங்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதில் உள்ளே போனோம்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வரும். அடுத்து அந்த 2Gயாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த ஃபஸ்ட்டு 1Gலேருந்து 2Gக்கு போகிறப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக குறைக்குது அப்படிங்கிறத அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. 2Gயில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பேசிக்காக GPRSன்னு சொல்லிட்டு அதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 3G. இந்த 3Gயில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்போ தான் உள்ளே வருது. GPRSல இருக்கக்கூடிய எனேபிள் அதிகமான டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பிக்சர்ஸ், மூவிஸு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த 2000 தான் கொண்டு வராங்க. ஸோ வந்து ஒவ்வொரு 10 years ஒன்ஸ் பாருங்கள் அதனுடைய க்ரோத். இப்போ 5Gயில் நம்ம உட்காந்துருக்கோம். 5Gயில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டெவலப் ஆகி போயிடுச்சு. என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தெரிஞ்சிருப்பீங்க. வாட்ஸ்அப் சேட்டு நீங்கள் மொபைலில் எது எடுத்தாலும் நீங்கள் ஒரு தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஒன்று அடிக்கிறீங்க இல்லையா, தேங்க்யூவோ இல்லை ஒரு சாரி ஏதோ ஒன்று ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு அடிக்கிறீங்க. பட் அது எப்படி கரெக்டாக வந்து நீங்கள் இதுதான் தேங்க்யூ தான் அடிக்க போகிறீங்க, எப்படி சாரி தான் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத அதுவாக காமிக்கும். ஸோ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கூகுள் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கூகுள் நியூஸ் பார்க்கலாம், இல்லை சாங்ஸ் கேட்கலாம். இந்த சாங்ஸ் கேட்கக்கூடிய இந்த நியூஸ் பார்க்குறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, உங்களுடைய டேட்டா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறது இந்த மொபைலில். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை சர்வர் கொண்டு போய் உங்கள் மொபைல் ஆப்ரேட்டர் நெட்வொர்க் இருக்கிறவங்க மூலிமா அந்த வெப்சைட்டோடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது.
காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நியூஸ் ஐட்டம் அதுவாகவே நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ண உடனே, யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே அதுவாகவே வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னடா நேற்று பார்த்தோம், திரும்ப நம்மளுக்கு இதே டைம் காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ன மூடில் இருக்கீங்க, இப்போ ஒன்றே உங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டுக்கு தேடிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் வேறு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அதையும் அனலைஸ் பண்ணி உங்கள் டெக்னாலஜி 6G கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பூரா பிடிங்கிட்டு இருப்பான். அவனுக்கு அது பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்காக தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு வசதிகள் நிறையா வருது, நம்ம ஈஸியாக வந்து உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் ஒரு தவறு. உட்காந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய கூகுளில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்மை இல்லை, அனைத்து விஷயங்களும் 100% கரெக்ட் இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட், என்னோட பாயிண்ட்டு. வெரி ஃபஸ்ட்டு நான் சொல்ல வந்தது. அடுத்து நெக்ஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் சைபர் கிரைம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த சைபர் கிரைமை வந்து நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க, ஃபினான்ஷியல் மணி லாஸ் ஆனால் ஆன்லைனில் பேங்க்லேருந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா மட்டும்தான் சைபர் கிரைம். அப்படி கிடையாது. அதில் பாருங்கள், ஃபினான்ஷியல், நான் ஃபினான்ஷியல், இது ரெண்டு இருக்குது. நான் ஃபினான்ஷியல் அப்படின்னா நத்திங். இப்போது உங்களுக்கு ஒரு SMS வருது, இல்லை உங்களை பற்றின ஒரு பிக்சர் போட்டு உங்களை ஆபாசமாகவோ உங்களுடைய பிஸ்னஸவோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, சின்ன தவறு பண்ணியிருக்கலாம். அது பிஸ்னஸ் மோட்டிவ்லையா இல்லை ஒரு பப்ளிக் மோட்டிவில் ஏதாவது ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு நோக்கத்தில் உங்களை அதை சித்தரித்து ஒரு போஸ்ட் போட்டாங்க, ஒரு பதிவு வாட்ஸ்அப்லேயே சர்க்குலேட் ஆகுது. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் கால்டு நான் ஃபினான்ஷியல் சைபர் கிரைம். அதில் இருக்கக்கூடிய டிஃபமேஷன், இம்பர்சனேஷன், அந்த ரெபுடேஷன் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் சைபர் கிரைம் அஃபென்ஸ், அதை ஒரு அஃபென்ஸாக தான் டீல் பண்ணுவோம். 66 அண்டு 66C, 66D இதெல்லாம் வந்து ஐடி ஆக்டில் நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஏன் குற்றம்னு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்தவரை பற்றின பதிவு தானே, நம்ம படிச்சிட்டோம், அவர் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறது, இல்லைனா அதே போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது. இது பெரிய அஃபென்ஸ். ஷேர் பண்ணுறவங்களும் மாட்டிக்குவீங்க, ஃபார்வர்ட் பண்ணுறவங்களும் மாட்டிக்குவீங்க மீன்ஸ் இது ஒரு பதிவு வந்து நாட்டுக்கு எதிரான ஒரு நேஷ்னல் இன்டெகிரிட்டிக்கு எதிரானது, அதாவது தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையிலையோ இல்லை ஒரு பிரிவினருக்கும் இரு பிரிவினருக்கும் இடைப்பட்ட ஒரு கருத்தை வந்து விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ, இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க நியூஸில். இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டை யாராவது ஒரு தரைக்குறைவாக ஏதாவது ஒரு பதிவு போட்டாங்க அப்படின்னா, முதல்ல மேடையில் ஏறி நின்று பேசி அசிங்கப்படுத்துறதுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைமும் கிடையாது. இவ்வளோ சிம்பிள், ஒரு ட்வீட்டு, ஒரு போஸ்ட், இது இருந்தால் போதும், அவங்கள வந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிட்டே போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நடிகை கஸ்தூரி என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லோரும் தெரியும். ஒரு சமுதாயத்தை பற்றி அவங்க கொஞ்சம் விமர்சனத்தை அதிகமாக பேசிட்டாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டுன்னு சொல்கிறாங்க, பட் சட்டத்தின்படி அது தவறு. அந்த தவறு எப்படி பண்ணுறாங்கன்னா, இதே ப்ரெஸ் மீட்டில் அவங்க அதை சொல்கிறாங்க, என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூட, அதை பதிவு பண்ணிட்டு, அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சேனல், யூடியூப் சேனல்காரன் அதை போட்டு விட்டான், அப்லோட் பண்ணி விட்டான். அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த கருத்து எப்போ தவறாக பேசுகிறாங்களோ அப்போ அப்லோட் பண்ண நபரும் அஃபென்ஸ் பண்ணிட்டார், அதை தூண்டுதல் செய்யக்கூடிய குற்றம் பண்ணிட்டார். நெக்ஸ்ட், இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஃபினான்ஷியல் சைபர் கிரைம் அப்படிங்கிறது முழுக்க மணி லாஸ். அந்த ஹெட்டில் தான் இப்போ நான் உங்களுக்கு உண்டான பாயிண்ட்டை கொண்டு வரேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் கம் காமன். டெய்லி சார் சொல்லியிருந்தார் ஏற்கனவே, கஷ்டப்பட்டு நீங்கள் பாடுபட்டு சேர்த்த ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய சொத்து உங்கள்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா அதுக்கு காரணமோடு இருக்கணும், பின்னாடி திரும்பி வரணும். அதுக்கு உண்டான என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரிட்டர்ன், கரெக்டான ரிட்டர்ன்ஸோடு வரணும். இப்படி வராமல் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி பண்ணணும், இதெல்லாம் அஃபென்ஸ் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரொசீஜரில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் எல்லாமே பின்னாடி டீட்டெயில் வருது. சி த டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக இதுதான் அதிகமாக எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது. இப்போது இந்த வருஷம் 2024
ஸோ ஃபார் 2500 கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் இந்த டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு மட்டும் மோர் தென் 1000. எப்படின்னா இந்த டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப் மெசேஜ், இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வரும். டெய்லி 500 ரூபா நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களுடைய இன்டர்நெட் ஃப்ரீயாக தானே, சும்மா தானே இருக்குது, வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் டைமை எடுத்து நீங்கள் இந்த 500 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்போ யாராக இருந்தாலும் ஆசை வந்துடும். சும்மா இருக்கிற பீப்புள் யாராருன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸு, குழந்தைகள், பசங்க உடனே என்ன பண்ணுவாங்க, சும்மா தானே இருக்கேன் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடுறது. அடுத்து எங்கே போகும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க், இந்த மாதிரி ஒரு டெலிகிராம் லிங்க்கில் போய் அது ஜாயின் ஆகும். அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே 30 டாஸ்க் பெர் டே. 30 டாஸ்க்னா அந்த 500 ரூபாயை வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு இமீடியட்டாக என்ன பண்ணிடுவார், நீங்கள் ஒரு டாஸ்க் போட்ட, ஒரு டாஸ்க்னா ஒரு போய் லைக் பட்டனை கொடுங்க, லைக் பட்டன், இல்லைனா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் பட்டன் இருக்கும், ஏதாவது ஒரு இதாக அவன் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும், அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு அவன் போட்டிருக்கக்கூடிய தூண்டில், சின்ன மீன். அந்த சின்ன மீனை நீங்கள் எடுத்துக்கிட்ட உடனே அவன் சிக்கிட்டாண்டா ஒரு ஆடு அப்படின்னு சொல்லி உங்களை அடுத்து டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து குரூப்பில் சேர்த்து விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த டாஸ்க்கை வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லி கூட்டி போயிட்டே இருப்பான். எங்கே போவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹோட்டல் ஒரு ஆப்பில் போய் 5 ஸ்டார் அமுக்குங்க, ஒரு யூடியூப் சேனலில் போய் லைக் பண்ணுங்க, ஷேர், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பான். அந்த வேலை வந்து நம்ம லீகலாக தானே பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இல்லீகல் மேட்டரே ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைலாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருவான். அதில் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அமௌண்ட் அதில் கிரெடிட் ஆகி நிற்கிதுன்னு பாருங்கள், இது எல்லாத்தையுமே விசிபிளாக காட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க அந்த அமௌண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னா, இதே போல் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார், அவருடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். அவர் லெவல் 2ல் இருப்பார், லெவல் 2ல் இருக்கிற லெவல் 1க்கு உங்களுக்கு போட்டு விடுவார். நீங்கள் தான் அப்போ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அடுத்து லெவல் 2, அவர் என்ன பண்ணுறாரு, லெவல் 2ல் இருக்கிறவர் ஒரு 500லேருந்து 5000 போயிடுவார் அந்த லெவல் 2ல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அந்த 5000ல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 5000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2500 கட்டணும் அப்படின்னு சொல்லி 50% அமௌண்ட்டை கட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 5000 கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, எங்கே போகும் அப்படின்னா லெவல் 3, 5000 வந்து நெக்ஸ்ட் டே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் திரும்பி என்ன ஆகும், 10,000 போங்க, நீங்கள் வந்து விஐபி கேட்டகரி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவான். இப்படியே அப்கிரேட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். எப்போ உங்களால் மாட்டுவீங்க அப்படின்னா, 50,000 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்கு, நீங்கள் உடனே அதை ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, விட்ரா கொடுப்பீங்க, டைம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டே தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செக் பாயிண்ட்டை போட்டு நெக்ஸ்ட் டேக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் டேக்கு போன உடனே நீங்கள் இந்த டாஸ்க்கு சேர்த்து முடிக்கணும்னு சொல்லி அடுத்த லெவல் 5க்கு போயிட்டு நீங்கள் 50,000 + 50,000 கட்டுங்கன்னு சொல்லி உங்கள் அமௌண்ட்டை போட வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் போட்ட அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடில் மட்டும் பாதிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 125 கோடி வரைக்கும் லாஸ் ஆகி என்சிஆர்பி டேட்டாவில் வந்து போன வருஷம் எண்டில், இதே 2023 அவ்வளோ லாஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இது வந்து டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சதா. இப்போ செகண்ட், இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறத எல்லாருமே இப்போ சார்ஸ் எல்லாருமே சொன்னீங்க. வாட் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா, அரெஸ்ட் அப்படிங்கிறது போலீஸ்னால் யாரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தவறு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட், அவ்வளோதான். பட் கஸ்டடி அப்படிங்கிறது ஒரு நபரை விசாரணைக்கு கூப்பிடலாம், ஒருத்தரை இந்த இடத்துல போய் ஆஜராகுங்கன்னு சொல்லலாம். அது சம்மனில் வரும், இல்லைன்னா கோர்ட்டில் இருந்து உங்களை கால் பண்ணுறதுக்கு இன்னொரு சம்மன் வரும். போலீஸ் ஆர் கோர்ட், இது ரெண்டுக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்குது. போலீஸ் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி சிபிஐ, நாங்கள் வந்து சிபிஐலேருந்து கூப்பிட்றோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து கூப்பிட்றோம், இப்படி மாற்றி உங்களுக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வரும். எப்படி வரும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உட்காந்துருக்கவர் யார் ஃபோன் லிஸ்ட் இருக்கோ அந்த டேட்டா பேஸை ஃபுல்லாக அவர் கையில் இருக்கும். இங்கே உட்காந்துருக்கவர் ஒரு கண்ணாடி போட்டு சஸ்பெக்ட் ஒருத்தரை வச்சுருக்கோம் இல்லையா, அவர் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்குவார். அவர்கிட்ட ஆதார் கார்டு இருக்கும், உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், உங்கள் பேர் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். உங்கள் நம்பருக்கு அடித்து உங்கள் ஆதார் கார்டு தானே, இந்த நம்பர் தானேன்னு கேட்பார்.
ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுவீங்க. உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பார்சல் ஒன்று போயிருக்கு. இங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஃபாரின் போயிருக்கு. அந்த ஃபாரினில் அனுப்பிச்சி விட்ற அந்த பார்சலில் டாலர்ஸ் இருந்திருக்கு, ஹெராயின் இருந்திருக்கு, ஏதோ சம் இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி புக் ஆகிருக்கு. இந்த புக்கோட பார்சல் உங்கள் நேமில் தான் இருக்குது, நீங்கள் இமீடியட்டாக என்கொயரி அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைனை அப்படியே ஒரு ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் இல்லையே நான் பண்ணவே இல்லையே, இதை சொல்லிவிட்டு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த பேசுகிறவர் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ பேசுவார். நம்பிக்கை எப்படி வந்து ஒரு போலீஸ் பேசுவாங்களோ அந்தளவுக்கு 100% போல்டாகவும் உங்களை நம்ப வைக்கிற மாதிரியும் பேசுவாங்க. பேசி முடிக்க விட மாட்டாங்க உங்களை. அவங்கக்கிட்ட நீங்கள் கஸ்டடிக்கு வந்துட்டீங்க, என்கொயரி அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, உங்கள் டேட்டாவை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் சொல்கிற எல்லா டேட்டாவையும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் ஃபோனே வைக்கணும் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுருவோம். இதில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சுருக்காங்க. இப்போது இதில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இதே ஊரில் ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஏமாந்துட்டார். எவ்வளோ ஏமாந்துருப்பார் நினைக்கிறீங்க? இல்லை க்ரோர்ஸ் கணக்கில். எவ்வளோ க்ரோஸ்? 15 crores. 15 crores. அவருக்கு இன்னும் பெரிய கோடீஸ்வரன் தான். அவர் ஏமாந்தது பெரிய விஷயமா தெரியல. அவர் வந்து சார் இதோட முடிஞ்சில்ல என்கொயரி, என்னை விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறார். பாருங்கள், அவருக்கு தெரியல இன்னும். இப்போ போலீஸ் தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி சிபிஐயில் நிறையா ஃபோன் என்கொயரி இருக்கும் போல இருக்குது. வீடியோ காலில் வருவாங்க. வீடியோ கால் அப்பியரன்ஸ் பார்க்குறப்ப போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார், பேக்ரவுண்டில் இந்த மாதிரி இப்படி உட்காந்து பேசுவார். ஆனால் அது பூராமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பேசுகிற ஒரு வீடியோவில் பேசுகிற ஒரு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எங்கேருந்து வரும்னா வேறு ஒரு இன்புட்லேருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் பயந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணுமே ஒழிய, விவரம் இல்லாத கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாதவங்க அப்படியே கண்டினியூவாக லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே. அடுத்து என்னாச்சு அப்படின்னா, எப்படி லாஸ் ஆச்சுன்னா, அவர் ஒரு 4 அக்கௌண்ட்டை வச்சுருக்காரு பேங்க்கில். அந்த 4 அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் எஃப்டி அக்கௌண்ட்டு, இன்னும் 2 அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபுல்லாக நான் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் எப்படி ஜென்யூனாக தான் ஏர்ன் பண்ணிங்களா, இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கீங்களா, எல்லாத்தையும் நான் ட்ரான்சாக்ஷனை பூரா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் செக் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா அக்கௌண்ட் நம்பர்ஸ் பூரா வாங்கிட்டு வெறும் பாஸ்வேர்டெலாம் கொடுக்கல, அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கான். அந்த சாஃப்ட்வேரில் போட்டு இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறான். பார்த்துட்டு கரெக்டாக அந்த எஃப்டி எல்லாம் நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டில் இருக்கிறதையும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்னால் மாற்ற முடியாது, ஒரே நாளில் மாற்ற முடியாது. அப்போ நான் சொல்கிற அக்கௌண்ட்டில் போடுங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். போயிட்டு பேங்க்குக்கு போகிறாரு. அவர் சொல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன்லேயே தான் இருக்கான். பேங்க் மேனேஜர்கிட்ட உட்காந்து அந்த செலானை ஃபில்லப் பண்ணுறாரு, இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்கிறாரு. பேங்க் மேனேஜர் என்ன ஏதுன்னு கேட்கல. சரி, அவங்க பெரிய கொடீஸ்வரம் தான் அப்படின்றதுனால ஏதோ ஃபாரினில் அவங்க பசங்களாம் இருக்காங்க, ஏதோ பிஸ்னஸ் போல் இருக்குன்னு நினச்சிட்டு அவரும் சொல்ல போட்டுக்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 15 கோடி தாண்டிடுச்சு. தாண்டினதுக்கப்புறம் அன்றைக்கி டே முடிஞ்சிடுச்சு, பேங்க்கும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அக்கௌண்ட்டில் இன்னும் வேறு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. அவருக்கு கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் வராரு, வந்துட்டு சார் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்லேயும் இருக்க பணத்திலையும் நான் கொடுத்துட்டேன், காமிச்சிட்டேன், வெரிஃபை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராரு. அப்புறம் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் சென்னையில் இப்போ எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 15 crores மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போது சாதாரணமாக ஒரு 83 lakhs ஒரு மேட்டர் சொன்னாங்க. அந்த 83 lakhs வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு இதே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கார். அவங்களுக்கு ஒரு 25 lakhs இப்போ நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இமீடியட்டாக சரி இதெல்லாம் பண்ணிட்டீங்க சார், இது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அடுத்து கொஸ்டின் கேட்கலாம். அது லாஸ்ட்டில் வரும், நான் இப்போயே சொல்லிடுறேன். இருந்தாலும் இமீடியட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா 24 hours வந்துட்டிங்கன்னா அந்த 1930 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்களே பேசி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சைபர் கிரைம் வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் இந்த 24 hours கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டியை சொல்கிறேன். பேங்கிங் டிரான்சாக்ஷன் வந்து பேங்க் டைமில் ஆர்டிஜிஎஸ் 5 lakhs மேலே அவன் பண்ணணும் அப்படின்னா, பல்காக ஒரு அமௌண்ட் மாற்றணும் அப்படின்னா பேங்கிங் டைமிங்கில் தான் பண்ண முடியும்.
இப்போ வந்து ஒரு சில பேங்க்கில் நைட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் பேங்கிங்கில். இருந்தாலும் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இமீடியட்டாக அங்கே ஃப்ரீசிங் ரெக்வஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அந்த சஸ்பெக்ட் அக்கௌண்ட் அப்படியே பிளாக் ஆகி நின்றோம், உங்களுடைய அமௌண்ட் சேஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அக்யூஸ்ட்டை பிடிக்கிறது செகண்டரி. உங்கள் அமௌண்ட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சு திரும்ப கோர்ட் ஆர்டர் வாங்கி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அல்டிமேட் எய்ம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் நிவாரணம் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்குறது தான் இப்போதைக்கு எங்களுடைய ரோல் ஓடிட்டுருக்கு. தேர்ட் ஒன் இது இந்த லோன் ஆப் ஃப்ராட் அப்படிங்கிறது ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் பயங்கரமாக இருக்கும். இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த லோன் ஆப் ஃப்ராடு, பட் கம்மியாயிடுச்சு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் இதெல்லாம் வந்ததுனால. வாட் இஸ் லோன் ஆப் அப்படின்னா, இப்போது லோன் வந்து எல்லாருமே பேங்க்கில் வாங்குறீங்க, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட போய் கடன் வாங்குறீங்க. பட் இந்த அப்ளிகேஷன் சின்ன சின்ன கிரெடிட் பி, கோல்டு லோன் அதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் போய் நீங்கள் யாராவது லோன் வாங்கியிருக்கீங்களா? லோன் மீன்ஸ் அந்த மினிமம் அமௌண்ட்டு தான் போடுவான், ஒரு 20, 15 அவ்வளோதான் போடுவான். நீங்கள் லேக்ஸ் கணக்கில் வாங்கணும் அப்படின்னா அது கரெக்டான லோனாக இருக்கும். இதில் வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் கொடுப்பான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15,000. இந்த 10 to 15,000 கொடுத்துட்டு அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் போடுவான் அப்படின்னா 24% போடுவான். அதுக்கடுத்து எப்படின்னா ஒன் டே நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 24%க்கு நெக்ஸ்ட் டே தாண்டிடுச்சுன்னா அப்படியே 48 ஆகும், அப்படியே டபுள் ஆகும், ஒவ்வொரு நாளுக்கும் டபுள் ஆகும். நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வர்ற ஃபண்ட்ஸ் உங்களுக்கு யார் இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த தள்ளுவண்டி கடை, சின்ன சின்ன டீ கடை அந்த மாதிரி இருக்கிறவர் தான். அவருக்கு ஒரு நாளைக்கு 5,000 இருந்தால் நெக்ஸ்ட் டே டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கு, மூலப்பொருள் வாங்குறதுக்கு தேவைப்படும். அவங்க தான் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. வாங்கிட்டு என்ன ஆகுதுன்னு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அவங்களால கட்ட முடிஞ்சால் பாதி அமௌண்ட் கட்டுவாங்க, இல்லைன்னா அந்த லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்களுடைய அக்கௌண்ட் கான்டாக்ட் லிஸ்ட்டு, அவங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே அக்சஸ் கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக அங்கே அவனுடைய சர்வருக்கு போயிடுது. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கான்டாக்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு இவர் எங்ககிட்ட லோன் வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு மெசேஜ் போடுவான். அசிங்கமாக அவங்க போட்டிருக்கிற பிக்சர், ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலே வந்து டைப்டு டெக்ஸ்ட் மெசேஜை போட்டு ஆபாசமாக சித்தரித்து போடுவான். இவர் என்ன ஆகும் பார்த்துட்டு, என்னடா நம்மளை பற்றி இப்படி அசிங்கமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், அப்படியே வெக்ஸ் ஆகிடுவாங்க. வெக்ஸ் ஆகிட்டு நம்ம ஜென்யூனாக தானே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், கடன் தானே வாங்கியிருக்கோம், திருப்பி கட்டிட மாட்டோமா அப்படின்னு ஏன் வந்து இவ்வளோ தூரம் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. சரி இப்படி அசிங்கப்படுத்துகிறானே, இமீடியட்டாக அவன் கேட்குற அமௌண்ட்டை போய் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணால் சொல்கிற மாதிரி 5,000 லோன் வாங்கியிருப்பாங்க, 15,000 கட்ட சொல்லியிருப்பான். திரும்ப அந்த 15,000 எங்கிட்ட கடன் வாங்கி அவர் காசை வந்து இவனை கடனாளி ஆக்கி கட்டிட்டு விட்ருவாங்க. கட்டி விட்டது அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் இந்த வேதாளை இப்படி முதுகில் ஏறின மாதிரி கடைசி வரைக்கும் அவர் திரும்ப அவன் பணத்தை போடுவான், திரும்ப அவர் கட்ட சொல்லுவான். ஓரளவுக்கு மேலே கட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஆபாசமாக சித்தரித்து சித்திரவதை பண்ணுவான். இட்ஸ் அன் அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸ் வந்து எப்படின்னா அந்த நெக்ஸ்ட் அதில் ஸ்லைடு இல்லையா, அந்த வீடியோஸில் வரும். லோன் ஆப் வந்து எப்படி அந்த பிக்சர் வரும், அதில் அவன் திரும்ப வந்து மெசேஜ் அசிங்கமாக போடுவான், அது எப்படி நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் பின்னாடி வரும். நெக்ஸ்ட் அடுத்து இந்த கிஃப்ட் ஃப்ராடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டைட்டில் வந்து கிஃப்ட் ஃப்ராடில் பாருங்கள், இந்த மாதிரி U1 மட்டும் இருக்காது. இந்த 50,000 வந்து ஏதாவது ஒரு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் எங்கே வேணாலும் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஜுவல்லரி கடையோ இல்லை ஜவுளி கடைக்கோ போகிறீங்க, அங்கே அவங்களுடைய QR கோடில் நீங்கள் மணி பே பண்ணிட்டீங்க. மொபைல் நம்பரை வந்து கேட்டு அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. இந்த மொபைல் நம்பர், இங்கே கொடுக்குற மொபைல் நம்பர் எங்கெங்கே சர்க்குலேட் ஆகும் அப்படின்னா ஆல் மெர்ச்சன்ட் சைட்டில், எல்லா மெர்ச்சன்ட் சைட்லேயும் உங்களுடைய மொபைல் நம்பர் ஏற்றி விட்ருவான். அது யார் ஏற்றி விடுவானா, அந்த புரோக்கர் தான். உங்கள் டேட்டா பேஸை வந்து செல் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. உங்களுடைய எங்கெங்கே ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களோ ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே சேஃப்டியே கிடையாது. அந்த ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு காப்பி அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒவ்வொரு 100 ஜெராக்ஸ் காப்பீஸையும் 1000 or 2000 ரூபீஸ்க்கு செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதை வாங்கி என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா உங்கள் நேம்லேயே வந்து இன்னொரு சிம் கார்டு வாங்கலாம், இல்லை உங்களுடைய டேட்டா பேஸை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, ஏதாவது ஒரு தேவையில்லாத தொல்லைகள் கால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், U1 rupees 50,000 சொல்லிட்டு ஒரு சின்ன லிங்க்கோடு வரும். இந்த லிங்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி அமௌண்ட்டு
நமக்கு கிடச்சிருக்கல, நம்ம ஏதாவது ரிவார்டு திரும்ப கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டு போய் அதை ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதில் விசிபிலிட்டி இருக்கா? ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு எங்கே போகும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த ரிவார்டை வாங்கிக்கிறதுக்கு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. அது என்ன கேட்பான்னா, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் கேட்பான், பட் இமெயில் ஐடி கேட்பான். அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாஸ்வேர்டும் கீழே இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடியை மட்டும் போட்டுட்டு அந்த பாஸ்வேர்டை மெயில் ஐடியோட பாஸ்வேர்டையே போட்டுருவீங்க. ஸோ அவன் சர்வருக்கு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போயிடும். அவன் அக்கௌண்ட் நம்பர் என்ன பண்ணுவான், அங்கே ஜெனரேட் பண்ணி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை இமெயில் மூலிமா ஆத்தரைசேஷன் எடுத்துடுவான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, உங்களுடைய நாலேஜ் எப்படியா இருந்தாலும் எனக்கு மொபைலில் வந்துருமே அப்படின்னா, நீங்கள் எனி டைம் மொபைலை செக் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக அவனுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நைட்டு உட்காந்து அதை ஃபுல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மறுநாள் எக்ஸிக்யூட் பண்ணி விட்றான். ஸோ உங்களுடைய ஓடிபி உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. மெயில் ஐடியை ஆக்சஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருவான். நெக்ஸ்ட் டே உங்கள் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கும். அடுத்து கஸ்டமர் கேர் ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டு. இது என்ன கஸ்டமர் கேர் ஃப்ராட்? நிறையா பப்ளிக் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கொரியர் அனுப்புகிறீங்க, இல்லை டிக்கெட் ஏதாவது புக் பண்ணுறீங்க, அந்த டிக்கெட்ஸ் ஏதோ ஒன்று தேடுறீங்க, அது ஃபுல்ஃபில் ஆகலை. அந்த டிக்கெட் வந்து இப்போ ரெட் பஸ்ஸில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஃபுல்ஃபில் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேர் போகிறதில்ல. பதிஞ்சேன், என்னுடைய பார்சல் டெலிவரி ஆகலை, நான் போட்ட டிக்கெட் எனக்கு வந்து சேரலை, அதுக்கு கஸ்டமர் கேரில் போய் நீங்கள் தேடணும் அப்படின்னா, அந்த ஆப் மூலியம் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேர் போகாமல் கூகுளில் போய் சர்ச் பண்ணிடுறது. கூகுளில் சர்ச் பண்ண உடனே இதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆப்பிள் டெக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அந்த தேடுறவருக்கு இங்கே 888-91921 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர், ஒரு கால் நம்பர் கிடைக்குது, ஒரு ஆப்பிள் டிவைஸில் இருக்கிறவருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக. அது வந்து ஃபேக்கான ஒரு ஃபோன் நம்பர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபேக்கான ஃபோன் நம்பர்ஸை கூகுளில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறவன், வெப்சைட்டும் வந்து கம்பெனிக்காரன், அவனும் பிஸ்னஸ் பண்ணுறவன், கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட்டை போய் பதிஞ்சு அவன் இந்த நேமில் வந்து பதிஞ்சு வச்சுருக்கான். எல்லாமே ஒன்லி அல்காரிதம் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்கு யார் ஜென்யூனு யார் போலி அப்படிங்கிறத சாஃப்ட்வேருக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பார்க்குற கன்சியூமருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இந்த கன்சியூமருக்கு வந்து இந்த ஹெச்டிடிபி அப்படிங்கிறதுக்கும் இந்த ஹெச்டிடிபிஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், இதில் வந்து ஹெச்டிடிபி அப்படின்னா செக்யூர்டு கிடையாது, இது அன்செக்யூர்டு வெப்சைட். இந்த க்ரீனில் வந்து டிக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ் அதுதான் செக்யூர்டு, அது ஜென்யூன் வெப்சைட். அதை வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டோட இது ஜென்யூன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெப்சைட் டொமைன் ஹோஸ்ட்காரங்களும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த க்ரீன் சிம்பிளில் இருக்கும். பாக்கி எல்லாமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோடு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அடுத்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதுக்கு உண்மையான வெப்சைட் தானா அப்படின்ட்டு செக் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக். சைபர் செக்ஸ்டார்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. எதுலன்னு அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸில் வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது ஒரு ஆடு போட்டு வச்சுருப்பீங்க. அதை பார்க்கணும் அப்படின்றப்போ ஃபேஸ்புக்கோ ஏதாவது ஒரு யூடியூப்லேயோ செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து வரும் ஃபேஸ்புக்கில். ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நார்த் இந்தியா இல்லை எங்கேருந்து வேணாலும் வரும். அதுலேயும் விமென்ஸ் மென்னு மாறி மாறி இருக்கும் ஐடி. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நம்ம ஒரு இன்ஜினியர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல பிஸ்னஸ்மேன், 24 ஹவர்ஸும் பிஸியாக இருக்கிறவர், ஒரு ஏஜ் அபவுட் 45. அவர் வந்து பிஸியாகவே இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக்கில் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தர் கூட கான்டாக்ட் வந்துடுது. வீட்டில் பிஸியாக இருக்கிற நேரத்தில் இதுலேயே வந்து பார்த்துட்டே இருந்து அந்த ஃபேஸ்புக் கான்டாக்ட் என்ன ஆகுதுன்னா, அவர் டீப்பாக வந்து பழக ஆரம்பிச்சிடுறாரு. பிஸ்னஸ் சம்மந்தமாக பேச ஆரம்பித்து, பர்சனலாக பேச ஆரம்பித்து, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீப்பாக பழக ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருந்து நான் உங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், அதனால் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் எப்போயாவது வாட்ஸ்அப் காலில் வர்றேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் காலில் வந்துடுறாங்க. வீடியோ கால் வர்றாங்க. வீடியோ கால் வர்றப்போ அந்த லேடி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்ற உடனே இவர் அதிகமாக டைம் எடுத்து பேச ஆரம்பிச்சிடாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை அந்தரங்கங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, நியூடு வீடியோ கால் வரைக்கும் போயிடுது.
அது எவ்வளோ நாள் ஒன்றும் கிடையாது, ஒரு 1 வீக்கில் தான், இந்த 1 வீக்கில் 4 டேஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த 4 டேஸில் நடந்தது. இப்போது அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணிடுறாரு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுநாள்